வந்து நம்ம போட பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஓகே கோஎஃபிஷியன்ட்ஸோட சார். ஃபார்முலா என்ன அப்படின்னா, ப்ராபபிலிட்டி கேஸ்ல. நார்மல் கேஸ்ல உங்களுக்கு தெரியும். சம்மேஷன் xy இன்டு x பார் மைனஸ் y பார் அது வரும். அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, கோவேரியன்ஸ் ஆஃப் x, y கேட்டிருந்தாங்கன்னா, நம்மளோட ப்ராபபிலிட்டி கேஸ்ல எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் xy மைனஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் x, எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் y. ஸ்கிரீன் தெரியுதாம்மா? தெரியுது சார். ஓகே டேவிட். சரி இப்போ என்ன பண்ண போறோம்னா, பாயிண்ட் எல்லாமே கேட்குறான். இது இந்த சும்மா இது ரப்பா போடுறேன். எல்லாமே கேட்குற மாதிரி அப் டு கார்லேஷன் வரைக்கும் கேட்குறோம். கார்லேஷன் வரைக்கும் நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியாவை நான் கொண்டு வரேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த ஒரு டேபிள் வச்சுட்டு நம்ம கார்லேஷன் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். கார்லேஷன் நேற்று ஃபார்முலா கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஆமா சார். அதுவும் கோவேரியன்ஸ் xy பை ரூட் வேரியன்ஸ் x இன்டு ரூட் வேரியன்ஸ் y. ஓகே டேவிட். சரி இது டேபிள் வேல்யூ கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஆல்சோ இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. நிறைய வேல்யூ எடுத்து டைம் ஆயிடும். சும்மா ரொம்ப போடுறோம் பார்த்துக்கோங்க. ஐடியா தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன். எத்தனை வேல்யூ வந்தாலும் நம்மளுக்கு ஐடியாவை ஓகே இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி போட்ட ஐடியா தான். இங்கே 0, 1, 2, இங்கே 0, 1. சரிங்களா? இந்த கடைசியாக வரது மட்டும் நான் என்ன சொன்னேன்? இது வந்து எக்ஸுங்கிறதுனால ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். கரெக்டுங்களா? இதுக்கு பேர் என்ன சொன்னேன்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய்ன்னு சொன்னேன். நான் வந்து ஓகே டெகனஸ். இது வேல்யூஸ் என்ட்ரி பண்ணி கம்ப்ளீட் பண்ணி போடணும். சரிங்களா? ஓகே சார். இது வேல்யூஸ் மேபி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்து போடுறேன். நான் ஓனா போட்டக்கு இது மிஸ்டேக் ஆச்சுன்னா ஓகே பரவாயில்ல அப்படின்னு பார்த்துக்கலாம். இது 0.1, இது 0.1, இது 0.2. இது ஆட் பண்ணி எவ்வளோ வருதுங்க? என்ன இந்த 3 ஆட் பண்ணால் 0.4 வரும். கரெக்டாமா? அதே மாதிரி இது 0.2, இது 0.3, இது 0.1. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வருது? 0.6. இதே மாதிரி காலம் வைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது என்ன கிடைக்குது? 0.3. கரெக்டாமா? 0.3. இது 0.4. இது 0.4. இது 0.3. இங்க பாருங்க 0.4, 0.6 ஆட் பண்ணா 1. இதுவும் என்ன ஆகும்? 1 தான் ஆகும். இது ஆட் பண்ணீங்க 1 தான் ஆகும். டோட்டல் ப்ராபபிலிட்டி எப்பயுமே என்னவா தான் இருக்கணும்? 1 தான் இருக்கும். சரி நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த வேல்யூஸ் தான் கொடுத்துருப்பாங்க. மற்ற ஒர்க்லாம் நாம தான் போடணும். இந்த பி ஆஃப் எக்ஸ், பி ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கிற ஒர்க்லாம் நாம தான் போடணும். மற்றபடி நம்ம எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் இ ஆஃப் எக்ஸ், செகண்ட் ஒன் இ ஆஃப் ஒய், தேர்ட் ஒன் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் வேரியன்ஸ் ஆஃப் ஒய், and fifth one covariance of x comma y, and sixth one correlation of coefficient of x comma y, and x and y are independent ஆன்னு கேட்பாங்க. அதை நம்ம போக பார்ப்போம். சரிங்களா? எனக்கு இந்த 0.2, 0.1 கால்குலேஷன் மட்டும் சொல்றீங்களா சார்? இது மட்டும் எந்த கால்குலேஷன் எடுக்கிறீங்க? இந்த நம்ம இப்ப இந்த 0.1, 0.2 கால்குலேட் பண்ணிருக்காங்க சார். இது நான் கால்குலேட் பண்ணேன். given கொடுத்திருக்கிறேன். ஓ ஓகே ஓகே சார். இது given ப்ராப்ளம். இது நாம வந்து எதுவுமே போடல. சரிங்களா? ஓகே ஓகே சார். இதை ஃபங்க்ஷனா வச்சு கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் நடத்தி விடுறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் உங்களோட புக்லெட் கொஸ்டின் முடிச்சிடலாம். இப்போதைக்கு உங்க புக்லெட் கொஸ்டினோட ஓவர்வியூவோட ஐடியா தான் கொடுக்குறேன். நீ கால்குலேஷன் கேட்டவங்க தான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு எப்படி போட முடியுங்கிறது ஒரு ஐடியாக்கு உண்டான இது வந்து ரியாலிட்டி நான் ஓகே சார். சரி இது இவ்வளவு கேட்கிறேன் டக்குன்னு. இவ்வளவு கேட்கறதுல லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளவு முடிச்சுட்டேன். கரெக்டுங்களா? இந்த பார்ட் வரைக்கும் முடிச்சாச்சு. இந்த பார்ட் வரைக்கும் முடிச்சாதான் இந்த 2 பார்ட் முடிக்க முடியாது. ஏன்னா ஃபார்முலாவை பார்த்தா தெரியும். அடிஷனலா கோவேரியன்ஸ் இ ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு ஒரு கால்குலேஷன் வரும். கரெக்டுங்களா? இ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இதனோட பார்ட் கொஞ்சம் பெருசா போற மாதிரி இருக்கும். பட் ஈஸி தான். சரிங்களா? சரி இப்போ நம்ம இ ஆஃப் எக்ஸ், இ ஆஃப் ஒய், அதாவது பி ஆஃப் எக்ஸ், பி ஆஃப் ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு என்ன பண்றோம்? நம்ம ஈஸியா எழுதுறதுக்காக நான் வந்து எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் இது எழுதிக்கிறேன். அதே மாதிரி ஒய்
பி ஆஃப் ஒய். இதனோட வேல்யூ எழுதிட்டா எனக்கு கால்குலேஷன் ஈஸியா இருக்கும். அதனால வந்து இது எழுதிக்கிறேன். இதுக்கு பேரு மார்ஜினல் ப்ராபபிலிட்டி ஆன் மாஸ் ஃபங்க்ஷன் ஆன் எக்ஸ். மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அப்ப என்ன இது 0 1. எக்ஸோட வேல்யூ எது? இது ரெண்டு தான் எக்ஸ். சரிங்களா? ஒய்யோட வேல்யூ யாரு? இங்க வரது ஃபுல்லா ஒய் வேல்யூ. கரெக்ட்டுங்களா? இங்க வரது ஃபுல்லா எக்ஸ் வேல்யூ. அப்ப ஒய் வேல்யூ என்ன வரும்? 0 1 2. கரெக்டாமா? ஆமா சார். சொல்றேன். இதனோட வேல்யூஸ் என்ன வரும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? 0.4 0.6. இது வந்து 0.3 0.4 0.3. ஆமா சார். சரி அப்ப இதுல இருந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் e of x கண்டுபிடிச்சலாமா? e of x. ஓகே சார். ஃபார்முலா summation x into probability of x. That is equal to 0 into 0.4 plus 1 into 0.6. That is equal to 0.6. Is correct? Correct. E of y equal to summation y into probability of y. That is equal to 0 into 0.3 plus 1 into 0.4 plus 2 into 0.3. Then 0.4 plus 0.6 that is equal to 1. Is correct? ஓகே சார். செக் பண்ணிக்க கிராஸ் வெரிஃபை பண்ணிக்க கால்குலேட்டர்ல. ஏன்னா கொஞ்சம் ஸ்பீடா போடும்போது மிஸ்டேக் கூட ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால கொஞ்சம் செக் பண்ணிக்க. So variance of x ஓட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். e of x squared minus e of x3 whole square. இப்போ e of x squared என்ன வரும்? e of x squared equal to summation x squared into probability of x. That is equal to 0 squared into 0.4 plus 1 squared into 0.6. 0 squared into anything is 0. 1 squared is 1. Therefore, this answer also 0.6. E of x squared is also 0.6. கரெக்டாமா? ஆமா சார். ஓகே ஃபர்ஸ்ட் வேரியன்ஸ் முடிச்சிடலாம். அப்ப வேரியன்ஸ் ஆஃப் x என்ன வரும்? வேரியன்ஸ் ஆஃப் x equal to 0.6 minus 0.63 whole square. ஏன்னா e of x squared minus e of x whole square. அப்ப என்ன ஆன்சர் வருது? இது 0.6 minus 0.36 னு வரும். 0.30. 0. minus 0.30 சார். அப்படியே வருது. செக் பண்ணி பாரு. 0.6 minus 0.2 இது ஏன் கால்குலேட்டர் போட முடியலையா? இல்ல சார். ஓ 0.24 சார். என்னாச்சு? என்ன பண்ண? இல்ல சார் நான் அது வந்து லைக் நார்மலா சப்ட்ராக்ட் பண்ற மாதிரி 36 அப்படிலாம் பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாது. டெசிமல் கால்குலேட்டர் கையில வச்சுட்டு தப்பு பண்ணக்கூடாது. நான் தான் சொல்லிட்டேன் 1 minus 1க்கே தெரியலனாலும் கால்குலேட்டர் கையில இருக்குது. எனக்கு தெரியும் சொல்லி நம்பிக்கையில கூடாது. தப்பா சொல்லக்கூடாது. மார்க் போயிடும் பாத்துக்க. நீ பாஸ் ஆனா போதுங்க. நான் வந்து 60 70 பத்தி பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து இது பண்ணு. வேரியன்ஸ் ஆஃப் y. வேரியன்ஸ் ஆஃப் y வந்து என்னது? e of y squared minus e of y the whole squared. இதுதான் நம்மளோட இது. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் e of y squared equal to summation என்ன கிடைக்கும்? y squared into p of x. கரெக்டாமா? That is equal to 0 squared into 0.3 plus 1 squared into 0.4 plus 2 squared into 0.3. இது 0 ஆயிடும். அப்ப இது என்னவும் 0.4 plus 1.2 that is equal to 1.6 வரும். அப்ப வேரியன்ஸ் ஆஃப் y. வேரியன்ஸ் ஆஃப் y ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? வேரியன்ஸ் e of x squared minus e of x sorry e of y squared e of y the whole squared. E of y the whole squared வந்து 1 square. 0.6. 0.6 கரெக்ட் ஆன்சரா? சூப்பர் வெரி குட். ஆமா 0.6 இது வேரியன்ஸ் ஆஃப் y. கரெக்டாமா? ஆமா. இது வரைக்கும் என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வரைக்கும் நம்ம போட்டதுதான் சரிங்களா? இதுக்கப்புறம் மெயின் டார்கெட் என்னன்னா இந்த டேபிள். இந்த டேபிள் வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண போறோம்? கோவேரியன்ஸ் ஆஃப் x, y நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த டேபிள் எகைன் இம்பார்ட்டன்ட், பெரிய டேபிள். இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சின்ன டேபிள் வச்சு நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். வேரியன்ஸ் இந்த சின்ன டேபிள் ஃபார்ம் பண்ண மார்ஜினல் ப்ராபபிலிட்டி ஆன் மாஸ் ஃபங்க்ஷன் ஆன் x and y. இதை வச்சு நான் ப்ராபபிலிட்டியோட கேஸ் வந்து நான் ஈஸியாக முடிச்சிட்டேன்.
இப்போ வந்து நான் கண்டுபிடிக்க பெரியது யாருன்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்க்கு பதிலாக கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கண்டுபிடிக்க போறோம். கோவேரியன்ஸ்னால 2 வேரியபிள் மெர்ஜ் பண்ணி போட போறோம். அதுதான் நம்மளோட பிரச்சனையே. பிரச்சனைன்னு இல்ல, கொஞ்சம் டேர்ம்ஸ் அதிகமாகும். இது எப்படி சின்ன சின்ன டேர்ம்ஸ் முடிஞ்சது. பட் இங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இந்த டேபிள் வச்சுக்கிட்டு நான் கோவேரியன்ஸோட ஃபார்முலா என்ட்ரி பண்ணிட்டு அதிலிருந்து நான் மூவ் பண்ணணும். கோவேரியன்ஸோட ஃபார்முலா அழகா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா சார். கோவேரியன்ஸோட ஃபார்முலா சம்மேஷன் xy into probability of ij. 2 சம்மேஷன் வரும். probability of ij. சரிங்களா? xi yj. சரி இடங்கண்ணு. ஆமா சார். இது எப்படி சார் போடுறது அப்படின்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. அது ஃபஸ்ட் டைம் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் ஈஸியாயிடும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸுங்கிறது 0 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒய்யை வந்து ரன் பண்ணுங்க. ஒய் 3 வேலை இதில் ரன் பண்ணுங்க. அப்போ என்ன நடக்குது? 0 இன்ட்டு ஒய்யோட வேலைன்னா இங்கே பாருங்க, இந்த 0 இன்ட்டு இந்த 0 கரெக்டுங்களா? 0 இன்ட்டு 0 அதனுடைய கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி 0 0 அதனுடைய கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி 0.1. ஓகேங்களா? அடுத்த வேலை என்ன வரும்? இந்த 0 ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிட்டேன். அப்போ 0 இன்ட்டு 1 கரெக்டுங்களா? 0 இன்ட்டு 1 இன்ட்டு அதனுடைய கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி என்ன கிடைக்குது? 0.1 பிளஸ் 0 இன்ட்டு அடுத்து என்ன வரும்? 2 இன்ட்டு 0 0.2 0க்கு முடிச்சிட்டேன். அடுத்து யாருக்கு முடிக்கணும்? 1க்கு முடிக்கணும். அப்போ 1 இன்ட்டு 0 இன்ட்டு 0.2 கரெக்டாடா? கை வச்சு காட்டுங்க. 1 இன்ட்டு 0 இன்ட்டு 0.0. அடுத்து என்ன கிடைக்கும்? 1 இன்ட்டு 1 into 0.3 பிளஸ் 1 இன்ட்டு 2 into இன்ட்டு 0.1. இதனோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிங்கன்னா அதான் வந்து நம்மளுடைய கோவேரியன்ஸோட வேல்யூ நான் மாற்றி போட்டு நினைக்கிறேன். கோவேரியன்ஸோட ஃபார்முலாவே மாற்றி போட்டு கோவேரியன்ஸோட ஃபார்முலா என்ன? E of x into y minus E of y. நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறது E of xy கண்டுபிடிச்சிட்டு கரெக்டாமா? ஆமா சார். இப்போ இதெல்லாம் 0 ஆகுது, இதெல்லாம் 0 ஆகுது, இதெல்லாம் 0 ஆகுது. எங்க 0 இன்ட் இருக்குது அது எல்லாமே 0 ஆயிடும். அப்போ இந்த ஃபுல் கேஸ்ல 0 இன்வால்வ் ஆகுது, அதனால இது எல்லாமே 0 ஆயிடும். சரிங்களா? அப்போ எது 0 ஆகாதது? இதுதான் 0 ஆகாதது. அப்போ அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணி போட்டால் போதும். இது 0.3 பிளஸ் இது 0.2. அப்போ நம்மளோட ஆன்சர் E of x into y யோட வேல்யூ என்ன வருதுன்னா 0.2. ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை சார். அடுத்தது வந்து என்ன வேணும் நம்மளுக்கு? E of x ஓட வேல்யூ 0.6, E of y ஓட வேல்யூ 1. அப்போ கோவேரியன்ஸ் பார்த்தலாமா? கோவேரியன்ஸ் ஆஃப் x, y equal to E of x வேல்யூ 0.5 மைனஸ் E of x. E of x வந்து 0.6, E of y ஓட வேல்யூ 1. கரெக்டாமா? ரெண்டு மைனஸ் பண்ணா 0.5 மைனஸ் 0.6 இங்க சொல்லுங்க பார்க்கலாம் இதனோட ஆன்சர். minus 0.1 சார். ஓகேங்களா? கோவேரியன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. கோவேரியன்ஸ் கண்டுபிடிச்சது என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இல்ல சார். சூப்பர், வெரி குட். இல்லைங்க. ஸோ அதனால நான் அடுத்தது போறேன். கார்லேஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். கார்லேஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்க்கு என்ன ஃபார்முலா? கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் by root of variance x into root of variance y. இதனோட ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. -0.1 டிவைடட் பை இதனோட ஆன்சர் மேலே இருக்குது, என்ட்ரி பண்ணா போதும். ஓகே. 0.6 இது 0.24. Square root of 0.24 square root of 0.6. Therefore, correlation of x comma y. So what is the end of result? ஒரு செகண்ட் சார். சார் minus 0.26 சார். பார்த்துக்கிறதா நானும். Very good. The answer is minus 0.263.
ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய கார்லேஷனோட கான்செப்ட். அப்ப லெஸ் தென் ஓகே. 0ன்னு வருது. லெஸ் தென் 0 ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ மறந்துடவே மறந்துடாதீங்க. சரிங்களா? இதுதான் ஆரோட வேல்யூ. ஆரோட வேல்யூ ப்ராப்பர்ட்டி சொல்லிக்கிறேனா? அது ஆமாமா சார். பேப்பர்ல சொல்லியிருப்பேன்ல? ஆமா சார். அதே தான் இங்கேயும். அங்க டேட்டா வச்சு போடுவோம், இங்க ப்ராபபிலிட்டி வச்சு போடுவோம். அப்ப இந்த ஓகே. ப்ராபபிலிட்டி இந்த கார்லேஷன் பேர் என்ன? நெகட்டிவ் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகே சார். நெகட்டிவ் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். அவ்வளோதான் வேணும். இதுதான் ஒரு பேசிக் கான்செப்ட். கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா, இது 15 மார்க் கொஸ்டின் சால்வ் பண்ணி குடுத்துருக்கேன். ஒரு ஈஸியான ப்ராப்ளத்த எடுத்து, உங்களுக்கு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கோவேரியன்ஸ் வரைக்கும் கேட்கறது வந்து 12 மார்க் பக்கமா வருது. கார்லேஷன் வரைக்கும் கேட்டாங்கன்னா 15 மார்க் வரும். உங்களோட யூனிவர்சிட்டி பொறுத்தவரைக்கும் மேபி 20 மார்க் கூட குடுக்கலாம். அந்த